வணக்கம் நண்பர்களே. வாழ்க்கையில் வெற்றி வேண்டும். ஆனா நிம்மதியும் வேண்டும். இந்த 2 ஒன்றாக வருமா? சாணக்கியர் சொன்னார், வரும். ஆனால் சில விதிமுறைகளை பின்பற்றினால் மட்டும். இப்போ சாணக்கியர் சொன்ன 5 முக்கிய விதிமுறைகள் உங்க வாழ்க்கையை எப்படி மாற்றும் என்பதை பார்ப்போம். விதி 1. உன் ரகசியத்தை யாரிடமும் சொல்லாதே. சாணக்கியர் சொல்கிறார், உன் பலமும் பலவீனமும் உனக்கே தெரியட்டும். உன் திட்டம், உன் இலக்கு, உன் அடுத்த மூவ் அவை பேசப்பட வேண்டியவை இல்லை. அவை செயலால் காட்டப்பட வேண்டியவை. அமைதியாக வேலை செய். முடிவு சத்தமிடட்டும். விதி 2. எல்லோரையும் நம்பாதே. உலகத்தில் எல்லாரும் நல்லவர்கள் இல்லை. அதை புரிஞ்சுகிட்டாதான் நிம்மதி ஆரம்பமாகும். சாணக்கியர் சொல்வது, நம்பிக்கை கொடு, ஆனா கண்மூடி கொண்டு அல்ல. அதிக நம்பிக்கை அதிக காயம் தரும். விதி 3. கோபத்தை கட்டுப்படுத்து. கோபம் ஒரு தீ. அதை பிறர் மேல் எரிய நினைச்சா முதலில் எரியப் போவது உன் கைதான். கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடியவன் உலகத்தையே கட்டுப்படுத்த முடியும் என்று சாணக்கியர் சொன்னார். அமைதியான் ஒரு பலவீனம் இல்லை, அது ஒரு ஆயுதம். விதி 4. உன் இலக்கை ரகசியமாக வை. உன் இலக்கை அனைவருக்கும் சொல்லாதே. ஏனெனில் சிலர் உன்னை நிறுத்த முயற்சிப்பார்கள். சிலர் உன்னை பார்த்து பொறாமைப்படுவார்கள். இலக்கு பேச வேண்டியது இல்லை, அது அடையப்பட வேண்டியது. விதி 5. தன்னை கட்டுப்படுத்தக்கூடியவன்தான் வெற்றி பெறுவான். சாணக்கியர் சொன்ன மிகப்பெரிய உண்மை. தன்னை வென்றவன்தான் உலகத்தை வெல்ல முடியும். சோம்பல், ஆசை, பயம், கவனச்சிதறல் இவைகளை கட்டுப்படுத்தினால் வெற்றி தானாக வரும். இந்த 5 விதிமுறைகள் வெற்றி மட்டும் தராது, நிம்மதியையும் தரும். நினைவில் வை, வெற்றி முக்கியம், ஆனா நிம்மதி அதை விட முக்கியம். சாணக்கியர் சொன்னது போல வாழ்ந்தா வாழ்க்கை உன்னோட பக்கம்தான் நிற்கும். இந்த வீடியோ உங்க மனசுக்கு சின்ன அளவுக்காவது ரிலீஃப் கொடுத்திருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் ரைஸ் லைஃப் தமிழ். ஏன்னா நீ தனியா இல்லை.